தேங்க்யூ மேம். உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, நாங்க இன்னும் அதிகமா மன வளர்ச்சி இன்னும் ஹையர் திங்க் பண்றதுக்கு நாங்க பெண்கள்ல எப்படிப்பட்ட மைண்ட் செட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்லுங்க மேம். எங்க மன மன வளர்ச்சிக்கு நாங்க என்ன மாதிரி இல்ல அது புரியுது. இப்போ நம்ம எங்க வேலை பண்றோமோ அந்த வேலையிலேயே நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கு. நம்ம வெளியில தேடியே போக வேண்டாம். உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ், அந்த கஸ்டமர்ஸ்ல வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி உங்ககிட்ட அவங்க வந்திருக்காங்க அதை பார்க்கணும். ஒரு தடவை நான் வந்து பாப்பநாயக்கன் பட்டின்னு சேலம் கிட்ட அங்க ஏதோ விமனை பத்தி ஏதோ இதுன்னு சொல்லிட்டு, இது வந்து 1995 நினைக்கிறேன். அப்ப போனேன். அப்ப வந்து இது வந்து நம்ம அரசியல் கூட்டம் மாதிரி லாரியில எடுத்துன்னு வர கூட்டம் இல்ல, உங்கவங்க வாலண்டரியா வர கூட்டம். சின்ன குழந்தைய தூக்கிட்டு வந்து கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி அந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த உந்துதல் இருந்தாக்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கும். ஆன்சர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பட் நீங்க தேடணும் இல்லையா? எப்படி மன வளர்ச்சினாக்க நீங்க ஜஸ்ட் நான் சொல்ற மாதிரி உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ பாருங்க. அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஒரே லெவல், ஒரே கிளாஸ், ஒரே காஸ்ட் இருக்க முடியாது. விதவிதமான உலகத்திலேருந்து விதவிதமான சமூகத்துல இருந்து வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நீங்க உங்களால இயன்ற அளவு அன்போட நடந்துட்டீங்கன்னாக்க தானே உங்க மனசு விரிஞ்சிடும். ஏன்னா சில சமயத்துல பொறுமை இருக்காது. பட் அவங்க வந்து ஏதோ தேடி தானே வராங்க. இது வந்து இட் அப்ளைஸ் டு மென் அண்ட் விமென். அதுதான் எங்களுக்கு வந்து சிவராஜ் பாட்டீல்னு ஒரு ஜட்ஜு, அவர் கர்நாடகா, அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்தார். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், when you take up the bundle, don't think it is only a file, it is a life. ஸோ அதை நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் ஒரு ஃபைல் அப்படின்னாக்க நம்ம அதை ட்ரிவியலைஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கும் அப்படிதான். நீங்களும் பல முடிவுகளுக்கு வரீங்க. இதுல எல்லாமே உங்களது வேற குறைவா நான் எடை போட முடியாது. எங்களது தீர்ப்பு அது வேற இது. உங்களதும் நீங்களும் எவ்வளவோ ஒரு மாதிரி சோஷியல் கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்றீங்க இல்லையா? அதனால இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் அப்ளிகேஷன், இட்ஸ் அ லைஃப்.